சேலஞ்ச் ஆரம்பிச்சிருந்து சோதனை மேல சோதனை தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து டே 5. நம்ம 75 நாள்ல 1 லட்ச ரூபாய் சேர்க்கணும்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கோம். நேற்று நைட்டு சீக்கிரமா தூங்குனதுனால இன்னைக்கு விடிய காலைல 5 மணிக்கெல்லாம் முன்னாடி எழுந்து நம்ம சம்சா கடைக்கு வேலைக்கு போயிட்டோம். 8 மணிக்கெல்லாம் சம்சா கடையில வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்ச கையோட அப்படியே கிளம்பி ஆபீஸ்க்கு வந்தாச்சு. சேலஞ்ச் ஆரம்பிச்சதுல இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாவே பார்சல் வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 பார்சல் வந்துருந்துச்சு. அதனால வந்த பார்சலை எல்லாம் சந்தோஷமா பைக்குள்ள எடுத்து வச்சுட்டு அப்படியே டெலிவரி கொடுக்க நம்ம கிளம்பியாச்சு. 100 பார்சலுக்கு மேல வந்ததுனால பாதி பார்சல் எடுத்து சாக்குள்ள வச்சுக்கிட்டு அதை எடுத்து வண்டி முன்னாடி வச்சுட்டு டெலிவரி கொடுக்க கிளம்பிட்டேன். இன்னைக்கு பார்சல் எல்லாம் வேக வேகமா டெலிவரி கொடுத்துட்டு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் வர்ண பகவான் அவரோட வேலையை கட்டிட்டு சேலஞ்ச் ஆரம்பிச்சதுல சோதனை மேல சோதனை தான் ஃப்ரெண்ட்ஸ். 1 மணி நேரம் நல்ல மழை. ஊருக்கு அவுட்ல மாட்டிக்கிட்டேன். நல்ல வேலை இங்க ஒரு கோயில் இருந்துச்சு. கரெக்டா கோவில் படிக்கட்டில் என் பேக் எல்லாத்தையும் வச்சிட்டேன். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அங்கே என் பைக்கை பாருங்க. இன்னைக்கு மழை வந்ததுனாலே நம்ம வேலையை முடிக்கிறது ரொம்ப லேட் ஆயிருச்சு. இன்னைக்கு நம்ம 111 பார்சல் எடுத்துட்டு போயிட்டு அதுல 90 பார்சல் டெலிவரி கொடுத்துருக்கோம். டே 5ல இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கோம் அப்படின்னா 90 பார்சல் டெலிவரி கொடுத்துருக்கோம். அப்போ 90 × 15 1350 ரூபா. இன்னைக்கு டிப்ஸ் மட்டுமே ஒரு 60 ரூபா வந்துருச்சு. அதுக்கப்புறம் சம்சா கடையில் காலைல ஒரு 200 ரூபா. மொத்தம் 1610 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம செலவுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மட்டும்தான். அது 100 ரூபா மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1510 ரூபா. டே 1ல இருந்து டே 5 வரை எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கோம்னு பார்த்தா 5627 ரூபா. இதே மாதிரி தினமும் 100 பார்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அசால்ட்டாக ஏர்ன் பண்ணிடலாம்.